விசிபிலிட்டி அப்படின்னு சொல்றது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஏன் அப்படின்னா இந்த பிக்சரை பாருங்க. இது ரீக்ரியேட் பண்றதுக்கு வெறும் 4 மாசத்துல ஒரு சாதாரண செஸ் பிளேயர் தான் சொல்லணும். பிகாஸ் நிறைய செஸ் பிளேயர்ஸ் இருந்தாலும் அவங்க விசிபிலிட்டியை எடுத்துக்கொள்ளல. பட் இந்த கூஃபி சென் அப்படின்னு சொல்ற இந்த கிரியேட்டர் வித்தின் 4 மந்த், அதாவது அக்டோபர்ல ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிக்கிறாரு. அந்த வீடியோவுமே நான் பார்த்தேன். இதுதான் அவருடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அக்டோபர் 8ஆம் தேதி அந்த வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோக்கு வெறும் 2000 லைக்ஸ் போயிருக்குது. 66 பேரு ஷேர் பண்ணிருக்காங்க, ரீபோஸ்ட் பண்ணிருக்காங்க 10 பேர். ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ பப்ளிஷ் ஆயிருக்கு. தலைவனுக்கு இப்ப இருக்கிற ஃபாலோவர்ஸ் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 7 lakhs பீப்புள் இருக்கிறாங்க. இது மட்டும் இல்ல, அவரோட ட்ரீமான அனந்த் சாரோட ஒரு பிக்சரை ரீக்ரியேட்டும் பண்ணியிருக்காரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவரோட செஸ் மேட்ச் விளையாடி இருப்பாரு அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ அந்த வீடியோ இன்னும் வரல, வந்துச்சுன்னு சொன்னா நம்ம பார்க்கலாம். ஸோ இதுல முக்கியமான ஒரு லெசன் என்ன அப்படின்னா, எல்லாருக்கிட்டையுமே இதே மாதிரி செஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய ஸ்கோர் இவரை விட அதிகமாகவும் இருக்கலாம். பட் முக்கியமான விஷயம் விசிபிலிட்டி அப்படின்னு சொல்றது. அவங்க சோசியல் மீடியால அப்பேர் ஆகல. இப்ப இருக்கக்கூடிய பிசினஸா இருக்கலாம், இல்ல உங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஸ்கில்ஸா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க பப்ளிக்ல எவ்வளவு ஷோகேஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரீச்சும் இருக்கும், விசிபிலிட்டியும் இருக்கும், அதுக்கான பிசினஸும் நடக்கும். ஸோ இது கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே பொருந்தும். ஈவன் நான் என்னோட பிசினஸ் 2020 ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட ஃபேஸ் கூட காட்டல. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு ஃபேஸை காட்டாம தான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட் 1 இயரா தான் நான் என்னோட பர்சனல் பிராண்டிங்கை பில்ட் பண்றேன். பிகாஸ் எனக்கு விளங்குது ஃபியூச்சர் அதை நோக்கி மூவ் ஆயிட்டு இருக்குது. ஆஸ் அ பிசினஸ் ஓனரா எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய வேல்யூஸை எங்கள்கிட்ட வச்சுக்கிறதுனால எந்தவித பெனிஃபிட்டும் இல்லை. அதை நாம எக்ஸ்போஸ் பண்ணா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு பப்ளிக் விசிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற நோக்கத்தினால எல்லா இன்ஃபுளுசருமே இல்ல எல்லா பிசினஸ் மேனுமே இப்போ பர்சனல் பிராண்டிங்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு ஒரு பிசினஸ்க்கு எப்படி டைம் ஒதுக்குமோ அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கான கண்டென்ட்ஸையும் பண்ணணும், இன்க்ளூடிங் இந்த கண்டென்ட் மாதிரி. ஸோ இதுல ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல இருந்து இதை பிளான் பண்ணதுல இருந்து எல்லாமே நான் பண்ணது செல்ஃபா. ஸோ இந்த மாதிரி ஒரு விசிபிலிட்டி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கான எஃபர்ட் கொடுக்கணும். ஸோ கூஃபி ஜென் அப்படின்னு சொல்ற அந்த கிரியேட்டருக்கு நம்ம விஷ் பண்ணிக்கொள்ளலாம். பிகாஸ் பெரிய ஒரு நல்ல விஷயத்த பண்ணிக்கிறாரு. நிறைய விஷயங்கள், அதாவது பப்ஜியா இருக்கிறது, ஃப்ரீ ஃபயரா இருக்கிறது, இப்படி இருந்த கேம் விளையாடிட்டு இருந்தக்கூடிய நிறைய பசங்க இப்ப செஸ்ல ஒரு பிரைன் பேஸ் கேம்ல நிறைய இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்க, நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு இருக்குது. ஸோ அதுக்காண்டி விஷ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் கூஃபி ஜென் வீடியோஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம்.